மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நடிகர் சூர்யா அவர்கள் கருப்பு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதனுடைய டீசர் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை நடிகர் ஆர்ஜே பாலாஜி தான் இயக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய டீசரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது. பட் ஆனால் அந்த ஒரு விஷயமே இரண்டு விஷயம் மாதிரி தெரியுது. அதாவது நடிகர் சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு கெத்தான ஒரு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதை எப்படி பார்க்கப்படுதுன்னா இரண்டு விஷயமா பார்க்கப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் சாதாரண மனுஷனாக இருக்கிறான். அவன் நல்லதுக்காக போராடும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவனை கடவுளாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சைடில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக இந்த 2025 அந்த கடவுள் கருப்பசாமியே அவதாரம் எடுத்து ஒரு ஊர் மக்களை காப்பாத்துறாரு. ஸோ அதுக்காக சூர்யா வடிவில் கடவுள் கருப்பசாமியும் சூர்யா வடிவில் வந்திருக்காரு. ஒரு ஊரை காப்பாத்துறதுக்காக அவர் இப்போ கரண்டாக இருக்கிற இந்த 2K உலகத்தில் அவர் அவதரிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டீசரை வச்சு பார்க்கும்பொழுது எது உண்மையான கதை அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியல. பட் ஆனால் ஒரு விஷயம் டீசரை பார்த்த வரைக்கும் தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீசரில் முழுக்க முழுக்க சூர்யா அவர்களுடைய கெத்து, சூர்யா அவர்களுடைய ஒரு இதுக்காகவே எடுத்திருக்காங்க, ஒரு பில்டப்காகவே எடுத்திருக்காங்க. சூர்யா அவருடைய கெட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. மீசையெல்லாம் வச்சுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு கருப்பு சட்டையை போடும்போது ஒரு கிடா வெட்டு பூசாரி மாதிரியே நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு கருப்பு சாமி கிடா வெட்டு பூசாரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கருப்பு சாமி கிடா வெட்டு பூசாரியா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு கெட்டப் நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சாய் அபிமன்யு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு புது மியூசிக் டைரக்டரு. அவரு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தான் இந்த கருப்பு படத்துக்கு அவர் தான் மியூசிக் வாசிச்சிருக்காரு. ஸோ அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபர்டா இல்லை. இந்த டீசரில் சூர்யா அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளுக்கு நமக்கு கூஸ்பம்ஸ் ஆகக்கூடிய லெவலுக்கு அந்த பிஜிஎம் கிடையாது. கேட்கலாம், நல்லா இருக்கு. கருப்பு வாராண்டா அப்படிங்கிற அந்த லைன்லாம் நல்லா இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்கு. பட் ஆனால் சூப்பராக இருக்கு, அடி தூள்றா கிளப்புது. பிஜிஎம் கேட்கும்போது அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இருக்கு, ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கு. இது மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆள் தான். எத்தனையோ மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. பட் ஏன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெப்போட்டிசத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரபலமான ஒருத்தருக்கு மகனாமா. ஸோ அவர் மியூசிக் போட்டுருக்காரு. இது வரைக்கும் அவர் ஒரு சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக சொந்தமாக ஆல்பம்ஸ் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இப்போ பெரிய பெரிய திரைப்படங்களில் இவருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய திரைப்படத்துக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய திரைப்படம்னா ரொம்ப பெரிய திரைப்படத்துக்கு அவருக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பேட்டிகளில் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறாங்க, மியூசிக் டைரக்டர்லாம் மேலே தூக்கி விடுறாங்க, அந்த காலத்து ஆளுங்க இன்னும் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இப்போ வாய்ப்புகளே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேரடியாகவே சொல்லிட்டாரு. பட் ஆனால் பேர்களை குறிப்பிடாமல் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் சொல்லி ஆகணும். கூஸ்பம்ஸ் ஆகிற அளவுக்குலாம் இல்லை. பட் ஆனால் ஏதோ கேட்கலாம், நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இவருடைய மகன் இந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அபிமன்யு சங்கர் அவர் நிறையா ஆல்பம்ஸில் போட்டு அதெல்லாம் மில்லியன் கணக்கில் வேஸ்ட் போயிருக்கு அப்படிங்கிறக்கா நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல போனால் நல்லா இருக்கு, கேவலமாலாம் இல்லை, நல்லா இருக்கு. பட் ஆனால் கூஸ்பம்ஸ் ஆகிற அளவுக்கு இல்லை. அந்த கேரக்டர் சூர்யா அவர்கள் வரக்கூடிய அந்த கேரக்டருக்கு இது ஒரு எடுப்பா இல்லை, நல்லா இல்லை, ஏதோ ஓகே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையை யூகிக்க முடியல அந்த டீசரை வச்சு பார்க்கும் பொழுது. அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வச்சு புதுசாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. ஸோ புதுசாக ஏதோ ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு புதிய கான்செப்ட் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிறது இந்த ஒரு டீசரை வச்சு தெளிவாக தெரியுது. சரி மக்களே, பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கூடிய விரைவில் வெளியாக போகுது. ஸோ அப்போ பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுது, அதை வந்து எப்படி அந்த ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஒன்றும் லைக் பண்ணலாம், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.